எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் ஸ்டார்ம் அவங்கள நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான கேரக்டர். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் பழைய ஸ்டார்ம் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்போதைக்கு வந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவில கூட, அதாவது போன வருஷம் வந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவில கூட அப்பியர் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அப்பியர் ஆகலை. பட் இப்போதைக்கு ஹெர்பி கோவல் அப்படிங்கிற ஆக்டர் அடுத்து வரப்போகிற எம்சியூ மூவியில் ஸ்டார்மாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு பிளாக் ஆக்டர் தான். பட் இருந்தாலுமே இவங்க ஆல்ரெடி அந்த சாண்ட்மேன் 2 சீரீஸில் நடிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஆக்டராகவே இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமா அவங்கள கொண்டு வந்தால் நிறைய எதிர்ப்புகள் வரும். பட் இருந்தாலுமே இவங்க அவங்களோட ஆக்டிங்கை வச்சு அந்த ஸ்டாம் கேரக்டரை பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எம்சியூவில் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டாமா அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைலே சூப்பராக வச்சுருப்பாங்க. ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தவங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆக்டர் இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்களான்னு இப்போ எனக்கு தெரியல. பட் கூடி சீக்கிரம் இவங்க தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ஒரு கிளிப்பு ரெடி ஆகி அதாவது மூவியில் நடித்து அந்த கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த கேரக்டர் நடித்தா ஒரு பர்ஃபெக்டான கேரக்டராக இல்லாட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரை நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்மேன் 2ல அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை சூஸ் பண்ணுறது 2 விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்று என்னென்னா, எம்சியூவில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீமேல் லீட் நிறையா கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த ஃபீமேல் லீடாக ஓரளவுக்கு பெட்டராக கொடுக்கலாம். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வரும். ஏன்னா கேரக்டரே மொத்தம் மாற்றுறாங்க. அதான் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒயிட் கேரக்டர், இப்போ வர்றது ஒரு பிளாக் ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எதிர்ப்பும் நிறையா வரும். அதையும் நம்ம எம்சியூ சரி பண்ணி ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபெக்டாக அமையறதுக்கான வாய்ப்பு எம்சியூவோட கையில் தான் இருக்குது. எம்சியூ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் என்ன மூவியில் அவங்க வரப்போகிறாங்கிற பேஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்.